மக்களே, இங்கே நடக்கிற ஸ்கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உழைக்கிற மக்களை மையப்படுத்தியே வந்து ஸ்கேம் நடக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நம்ம ரேபிடோ டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ ஜஸ்ட்டு ஒரு நவ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்பரம் மெப்ஸில் இருந்து ஐயப்பந்தாங்களுக்கு ஒரு ட்ராப் எடுத்தோம். ஸோ கஸ்டமர் சொன்ன ரூட்டில் தான் வந்தோம். மேப் காமிச்சிது, கிட்டத்தட்ட மேப் காட்டின ரூட்டு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் தாம்பரில் அதாவது மெப்ஸுக்கு ஆப்போசிட்டில் இறக்கி விட்டு போனாரு. சரி, ஓகே, இறக்கி விட்டு வரலான்னு நம்ம இறக்கி விட்டு வந்தோம். கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17.2 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்குங்க. 17.2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்கள், டோட்டலாக 12 கிலோமீட்டர் தான் வந்திருக்குன்னு அவன் கால்குலேட் பண்ணி ஃபேர் போடுறான். அப்போது நான் இன்னைக்கு ரீசெட் பண்ணிட்டு வரவே எனக்கு இந்த விஷயம் தெரியுது. 17 கிலோமீட்டர் வந்தால் அவன் 12 கிலோமீட்டர் சொல்லிட்டு 21 ரூபா போட்டாரான் அவர் நம்மளுக்கு. ஆனால் வந்தது 17.2 கிலோமீட்டரு. ஏன்டா இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க? உங்களுக்கு மேப் இருக்குது, நாங்கள் என்ன ரூட்டில் வரோன்னு எல்லாமே தெரியும். இருந்தாலுமே நீங்கள் ஏன்டா இப்படி ஃப்ராடு பண்ணுறீங்க? டேய், தயவு செஞ்சு எங்கள் வயிற்றில் வச்சு நீங்கள் பிழைக்காதீங்கடா. இது ரேபிடோவுக்கு தான். எங்கள் வயிற்றில் வச்சு நீங்கள் பிழைக்காதீங்க. கரெக்டாக எங்களுக்கு ஃபேர் போடுங்க, ஓகேவா?